இதை 3 விதமாக பிரிக்கணும். முதல்ல ஆளுநரை மீண்டும் சந்தித்த திரு விஜய் ஆட்சிக்கான கோரிக்கையை முன்வைக்கிறாரு. ஆளுநர் அதை நிராகரிக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது திரு பாலச்சந்தர்? இரண்டாவது தரம் ஆளுநர் அழைத்ததால் விஜய் சென்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் விஜய் கேட்டு போகல, ஆளுநர் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்றாங்க. இப்போ ஆளுநருக்கு இட் இஸ் அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கவர்னர், கான்ஸ்டியூஷன் சொல்றது. ஆனா அந்த டிஸ்கிரிஷன்ங்கிறது என்னங்கிறத பத்தி ரொம்ப தெளிவாக பின்னாடி சர்க்காரியா கமிஷன், பூஞ்ச் கமிஷன், சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு, இதெல்லாம் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கு. இந்த எல்லாத்தையும் படிச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஆளுநர் லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியை கூப்பிடணும். அந்த லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி எப்ப கூப்பிடணும்னா, கூட்டணிகள் யாராவது அமைச்சிருந்தாங்கன்னா அந்த கூட்டணிகளுக்கு இந்த லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி அளவுக்கு நம்பர் இல்லைன்னா இவர் லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியை கூப்பிடணும். கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லலாம், அவருடைய டிஸ்கஷன்ல 2 நாள் டைம் கொடுக்கலாம், 5 நாள் டைம் கொடுக்கலாம், 15 நாள் டைம் கொடுக்கலாம். நீங்க சட்டமன்றத்தின் நம்பிக்கையை பெறுங்கள். அது நம்பிக்கை எப்படி பெறுவாங்க? ஓட்டு நடத்தி மெஜாரிட்டி இவங்களை சப்போர்ட் பண்ணா அந்த நம்பிக்கையை பெறுவார்கள். எந்த மெஜாரிட்டி? சட்டமன்றத்துல அன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல உள்ள மெஜாரிட்டி. இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும் இல்லையா? 234 திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்களே, அந்நேரம் இந்த விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தப்படணும். இப்போ எதனால ஆளுநர் நீங்க 118ங்கிற நம்பரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு? எனக்கு தெரிஞ்சு எதனால சொல்றாருன்னா, அடுத்த தேர்தல் உடனடியாக வருவதற்கு எந்த கட்சியுமே ரெடியா இல்லை. இது திமுகலையும் பேசிட்டாங்க, அதிமுகலையும் பேசிட்டாங்க, எல்லார்கிட்டையும் பேசிட்டாங்க, யாருமே ரெடியா இல்லை. அப்ப என்ன நடக்கும்? இந்த கவர்மெண்ட் அவங்க கவுத்துருவாங்களா? வாக்கெடுப்புல கலந்துக்காம இருக்கலாம், அல்லது வெளிநடப்பு செய்யலாம். ஏதாவது ஒரு குடும்பம் அப்படி வெளிநடப்பு செஞ்சதுனாலும் விஜய் தன்னுடைய நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவார். நிறைவேற்றிட்டா அடுத்த 6 மாசத்துக்கு இவங்க சட்டமன்றத்தை கூட்ட வேண்டிய தேவையில்லை. இதுதான் நடைமுறை. இப்ப பிஜேபிக்கு என்ன பயம்? அவங்களுக்கு தெரியும் அடுத்த தேர்தலில் சந்திக்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. இவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிட்டால் இவர் வெற்றி பெற்று விடுவார். அதனால சட்டமன்றத்துக்கு அனுப்பாம இடைஞ்சல் பண்ணுவோம் அப்படிங்கிற பிரஷர் டாக்டிக். ஆனா இது ஜனநாயகத்துக்கு விதிகளுக்கு முரணானது. கவர்னருக்கு நீங்க மெஜாரிட்டியை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களை நான் ஸ்வேரின் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த அதிகாரமும் கிடையாது. அதுல ஒரு விளக்கம் ஆளுநர் மாளிகையிலேருந்து சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் சரி அப்படிங்கறதை கூட நீங்க உங்க பார்வையை வைக்கலாம். தனித்த மெஜாரிட்டி, தனிப்பெரும் கட்சி அப்படின்னு அவர் கிளைம் பண்ணியிருந்தாருன்னா அதுல கேள்வி இல்லை. ஆனால் நேற்றைக்கு அவர் கொடுத்த கடிதத்தில் தாவேகாவுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள், அதே போல் காங்கிரஸினுடைய ஆதரவு அப்படின்னு கொடுக்கும்போது அது 112 என்பதாக இருக்கும்போது அப்போ போதுமான எண்ணிக்கை இல்லைங்கிற இடத்துக்கு ஆளுநர் வருகிறார். அதனால தான் இந்த கேள்வி வருகிறது அப்படின்னு ஒரு விளக்கத்தை ஆளுநர் மாளிகை தரப்பில் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்கலாம்? ஆளுநர் மாளிகை குழப்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 107 மட்டும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களை ஸ்வேரிங் பண்ணுவோம், நீங்க 112 கொண்டு வந்தீங்க அதனால ஸ்வேரிங் பண்ண மாட்டோங்கிறாங்க. அதானே சொல்றாங்க. நீங்க உங்க தனிப்பட்ட கட்சியுடைய உறுப்பினர்களை மட்டும் கொண்டு வந்திருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கூட காங்கிரஸ் 5 பேர் கொண்டு வந்திருக்கீங்க, அதை சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 112 தான் வருது, 118 வரல, அதனால உங்களை நாங்க ஸ்வேரின் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றது, என்ன நீங்க தனிப்பெரும் கூட்டணி அப்படின்னு வரும்போது அதுக்கான போதுமான எண்ணிக்கையை எப்படி பெறுவீர்கள் அப்படிலாம் அவர் கேட்டதாக நிறைய தகவல்கள் வந்தது. ஆனா அதிகாரப்பூர்வமா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட், during the meeting the honorable governor explained that the request majority support in Tamil Nadu Legislative Assembly essential for forming the government has not been established அப்படிங்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இது ஃபுல் ஸ்டாப்பா இல்ல இன்னும் கூடுதலான வாய்ப்பு இருக்கா? திரும்ப இன்னும் கூடுதலான வாய்ப்பு இருக்கு. அடுத்து இன்னும் 2 கட்சி 118 வந்துருச்சுன்னா இவர் என்ன செய்வார்? ஆனா அடிப்படையா சொல்றேன், இந்த 118ங்கிற நம்பரை கோருவதற்கு, டிமாண்ட் செய்வதற்கு கவர்னருக்கு அரசியலமைப்பு சட்டப்படி எந்த உரிமையும் கிடையாது. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ரைட். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிட்ட திரு பாலச்சந்தர். திரு ஆலூர், இந்த விவகாரங்களை 2 விதமாகவும் பார்க்கலாம். தொடக்கத்தில் இப்போ திரு விஜயனுடைய மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கை, அதில் ஆளுநர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூடவே இதை தாவேகா எப்படி அணுகுகிறது? ஏன்னா பல்வேறு கட்சிகளிடம் அவங்க இன்னைக்கு ஆதரவும் கேட்டிருக்கிறாங்க. அப்படி ஆதரவு கேட்டிருக்கக்கூடிய சூழலில் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு கட்சி இதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதை உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன திரு ஷானவாஸ்? தனிப்பெருங்கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கிறார்கள். தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும் ஆளுநர். ஆனால் அவர் எண்ணிக்கையை ஆளுநர் மாளிகையிலேயே நிரூபிக்க சொல்லி கேட்பது அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது.
அவர் பதவியேற்பு செய்து வைத்துவிட்டு சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தில் தான் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்ல வேண்டும். அதுதான் சரியான வழிமுறை. ஆனால் ஆளுநர் வழக்கம் போல எப்படி தமிழ்நாட்டிற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுவார்களோ அதையே இந்த ஆளுநரும் கடைபிடிக்கிறார். தாவேகா விஷயத்திலும் அது நடக்கிறது. இது ஒரு பார்வை. ஆனால் இப்படி ஆளுநர் செய்வதை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இதை எல்லா கட்சிகளும் பேசிக்கொண்டிருக்கின்றன. தாவேகாவோடு நேற்று சேர்ந்த காங்கிரஸ் கட்சி அவர்கள் எதற்கு போராடுவார்களோ இல்லையோ இன்றைக்கு இதற்கு ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த கட்சி கூட போராடுகிறது. எல்லா கட்சிகளும் கண்டித்திருக்கிறார்கள். ஆளுநர் இப்படி செய்வது முறையல்ல என்று திமுக கூட்டணி கட்சிகள் கூட கண்டித்திருக்கிறோம். ஆனால் கண்டிக்க வேண்டிய கட்சி கண்டித்திருக்கிறதா என்று பார்த்தால் வழக்கம் போல அமைதி காக்கிறார்கள். அந்த கட்சியின் கருத்து என்ன என்பதையே அறிய முடியவில்லை. ஆளுநர் அந்த கட்சியை தாவேகாவை பதவியேற்பு செய்யாமல் இழுத்தடிக்கிறார், அரசியலமைப்பு சட்ட கடமை ஆற்ற தவறுகிறார் என்று சுட்டிக்காட்டுவதற்கு கூட அந்த கட்சி தயாராக இல்லை. இதுதான் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட். இதுவே 108 சீட்டு இன்றைக்கு திமுகவிடம் இருந்து ஆளுநர் இப்படி திமுகவை பதவியேற்பு செய்ய அழைக்காமல் இருந்தால், இழுத்தடித்தால், இப்படித்தான் திமுக இப்படி அமைதி காக்குமா? ஒரு கேள்வி கூட கேட்காமல் கடந்து போகுமா? ஊரெல்லாம் திமுகவுக்காக பேச வைத்துவிட்டு ஊரெல்லாம் திமுகவுக்காக பேசும்போது திமுக அமைதியாக இருக்குமா என்பது நம்முடைய கேள்வி. அப்போ ஆளுநரை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத கடந்த 5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். சட்டமன்ற பேரவையில் எழுதி கொடுக்கப்பட்ட உரையை படிக்காமல் தன் விருப்பத்திற்கு ஆளுநர் ஒரு உரையை படித்த போது, அரசியலமைப்பு சட்ட கடமையை ஆற்ற தவறிய போது அந்த இடத்திலேயே ஆளுநரை வைத்துக்கொண்டே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஆளுநர் பேசியது அவை குறிப்பில் ஏறக்கூடாது என்று சொல்லி அங்கேயே பதிலடி கொடுத்து தன்னுடைய உறுதித்தன்மையை காட்டினார். 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் தவறிய போது நீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றத்தில் சென்று அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வாங்கினார். அப்போ சட்டமன்றத்தில் நேரடியாக பதிலடி, மக்கள் மன்றத்தில் போராட்டம், நீதிமன்றத்தில் சென்று அதற்கு உரிய நீதி, இப்படி பல முனைகளிலும் ஆளுநரை எதிர்த்துத்தான் கடந்த காலங்களில் போராடி வந்திருக்கிறோம். ஆளுநர் மாளிகைக்கு முன்பே போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க, அவங்க கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லி நாமெல்லாம் போராடாமல் இல்லை, ஆளுநருடைய செயல்களை எதிர்க்காமல் இல்லை. அப்படித்தான் இங்கே வந்து நாம பழக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இப்போ ஆளுநர் செய்வது வரம்பு மீறல் என்பது தெரிந்த பிறகும் கூட கண்டிக்க வேண்டியவர்கள் கண்டிக்க மறுப்பதும், மக்கள் வெளிப்படுத்தாமல் அமைதி காப்பதும். இன்னைக்கு தாவேகால இருந்து திரு அருண்ராஜ், அதே போல திரு சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள்லாம் ஆதரவு கேட்டு வெவ்வேறு கட்சி அலுவலகங்களுக்கு சென்ற போது பேசும்போது, இது மேண்டேட் எங்களுக்கு இருக்கு, ஆளுநர் இப்படி செய்யறத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப மக்கள்கிட்ட அதை விட்டுறாங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதா அதை பார்க்க வேண்டியிருக்கா? இவங்க அமைதியா இருக்கிறதே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க கண்டிக்காமல் மௌனம் காப்பதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ரெண்டையும் தானே மக்கள் பார்ப்பாங்க, ஒரு சைடு மட்டுமா பார்ப்பாங்க? இதையும் தானே பார்ப்பாங்க. அப்போ இதுதான் அந்த கட்சியின் நிலை. இப்போ பிஜேபியை எதிர்க்கலாம், விஜயை வைத்துக்கொண்டு பிஜேபியை எதிர்க்கலாம் என்பது காங்கிரஸ் நிலைப்பாடா இருக்கு. பிஜேபியை எப்படி எதிர்ப்பீங்க? ஆளுநர் யார் சொல் கேட்டு ஆளுநர் இப்படி செய்யறாரு? ஆளுநர் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் செய்யறாரா அல்லது டெல்லியின் கட்டளைக்கு ஏற்ப செய்யறாரா? அப்ப காங்கிரஸோடு விஜய் அணி சேர்ந்து விட்ட பிறகு இந்த ஆட்டத்தை பிஜேபி ஆடத் தொடங்கி இருக்கிறது. அது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அப்ப இதற்கு பின்னால் இருக்கிற அரசியலை பேசித்தான் ஆகணும். ஊர்ல உள்ள எல்லாரும் பேசுறோம், பேச வேண்டியங்க பேச மாட்டாங்க. சொந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் போராட்டம் நடத்துதுல்ல. இல்ல, இன்னொரு பக்கம் நீங்க வந்து இப்ப காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்ததுக்கு போராடும், தாவேகா போராடாதா? இல்ல, காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததுக்கு அவங்க சொன்னது மதவாத கட்சிகளை புறக்கணித்து அவர் செயல்படுறாரு, அதனால நாங்க ஆதரிக்கிறோம் மதச்சார்பின்மைக்காக அப்படிங்கறது அவங்க லைன். அதே போல இப்ப அவருக்கு ஆதரவு கேட்டிருக்கிறதுமே கூட மதச்சார்பற்ற கட்சிகளுடைய ஆதரவை மட்டும்தான் கேட்கிறோம்ன்றாங்க. என்டிஏல நாங்க கேட்கல அப்படிங்கிறாங்க.